கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்பொழுதும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாய் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அந்த வசனமானது இந்த மாதத்துக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்த வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 113 சங்கீதம் 3வது வசனம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 113:3. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. ஆமாம், சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும். இந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 113 சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு 2 விதமான திசைகளை குறித்து சொல்லப்படுகிறது. ஒன்று கர்த்தர் உதிக்கும் திசை, 2வது அஸ்தமிக்கும் திசை. ஒன்று உதிக்கும் திசை, இன்னொன்று அஸ்தமிக்கும் திசை. அப்படியானால் இன்றைக்கு நாம் இந்த திசை என்றால் என்ன, இந்த திசைகளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த திசை என்பது வெறும் 2 எழுத்துள்ள ஒரு வார்த்தை. அந்த 2 எழுத்துள்ள திசை என்கிற வார்த்தைக்குள் தேவன் நிறைய நன்மைகள், ரகசியங்கள், பொக்கிஷங்கள், மறைப்பொருட்களை வைத்திருக்கிறார். சில வேறு சில திசைகளை குறித்து கிருபையினால் நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29 அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகமம் 29 1வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். அந்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. மன்னிக்கணும். ஸ்தோத்திரம். என்னாகமத்தின் புஸ்தகம் 34 அதிகாரம் 7வது வசனம். என்னாகமம் 34:7 வாசிக்கிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கிருபை உண்டாவதாக. உங்களுக்கு வடதிசை எல்லை பெருங்கடல், உங்களுக்கு வடதிசை எல்லை பெருங்கடல் தொடங்கி ஓர் என்னும் மலையை உங்களுக்கு குறிப்பாக வைத்து. இங்கே திசைகளில் முதலாவது ஒரு திசையை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த திசைக்கு பெயர் அந்த என்னாகமம் 34:7 சொல்லுகிறது வட திசை என்று சொல்லப்படுகிறது. வட திசை. அப்ப திசையிலேயே ஒரு திசை வட திசை. இந்த வட திசை என்றால் என்ன? வடதிசை என்பது எதை குறிக்கிறது? வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 48 அதிகாரம் 2வது வசனம். சங்கீதம் 48:2. வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். அல்லேலூயா. இந்த சங்கீதம் 113:3 வாசிக்கும் போது அது தேவனை துதிக்கக்கூடிய வசனம் என்று நாம் பார்க்கிறோம். அந்த கர்த்தர் துதிக்கப்படுவாராக. சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாகும். அந்த அப்படி துதிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட திசைகளில் ஒன்று இது வட திசையாய் இருக்கிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தனை. இந்த வட திசை என்பது என்ன? அந்த சங்கீதம் 48:2 சொல்லுகிறது அது மகாராஜாவின் நகரம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மகாராஜாவின் நகரம். இந்த மகாராஜாவின் நகரத்துல என்ன இருக்குதா? ஒன்று சீயோன் இருக்கிறது, 2வது பர்வதம் இருக்கிறது, 3வது வடிப்பமான ஸ்தானம் இருக்கிறது, 4வது மகிழ்ச்சி இருக்கிறது.
இந்த நான்கும் நிறைந்த இடத்துக்கு பேர்தான் மகாராஜாவின் நகரம். ஒன்று சீயோன், இரண்டாவது பர்வம், மூன்றாவது வடிப்பமான ஸ்தானம், நான்காவது மகிழ்ச்சி. இந்த நான்கு நிறைந்த அருமையான அந்த பரிசுத்த பூமிக்கு பெயர் மகாராஜாவின் நகரம். இந்த மகாராஜாவின் நகரம், நான்கு ஆசீர்வாதம் நிறைந்த இந்த நகரம் எந்த திசையில இருக்குன்னாக்கா அது வட திசையிலே இருக்கிறது. அப்போ இந்த வட திசை என்பது முதலாவது அது சீயோனை குறிக்கிறதா இருக்கிறது. சீயோனிலே 3 விதமான சீயோன் உண்டு என்று வேதத்திலே நாம் பார்க்கலாம். முதலாவதாக தாவீது ஆட்சி செய்த ஒரு நகரம், அது சீயோன் நகரம், அது சீயோன் கோட்டை என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக ஓமைக்காக எரேமியாவிலும் ஏசாயாவிலும் எசேக்கியேலிலும் ஓமைக்காக சொல்லப்பட்ட சீயோன், அது தேவனுடைய வசனத்துக்காக சொல்லப்பட்ட ஓமைக்காக சொல்லப்பட்டது. அது நிறைய இடத்துல இந்த சீயோனை பார்க்கலாம். மூன்றாவது சீயோனோ அதுதான் பிதா வாசம் பண்ணுகிற ஒருவரும் பிரவேசிக்க முடியாத அந்த சீயோன். அப்ப ஆரம்பத்தில தாவீது அரசாளுகிற ஒரு ஸ்தலமாயிருந்த சீயோன், இரண்டாவதாக வேதாகமத்திலே முக்கிய ஸ்தலம் பிடித்து, மூன்றாவதாக அந்த சீயோனே பிதாவாசம் பண்ணுகிற மகா உன்னதமான இடமாய் மாறினது. இது எதை காண்பிக்கிறது தெரியுமா? இந்த சீயோனே 3 ரூபத்தை அடைகிறது. முதலாவது தாவீதின் நகரம், இரண்டாவது ஓமையின் நகரம், மூன்றாவது பரலோக நகரம். இது எதை காண்பிக்கிறது? ஒரு விசுவாச தேவ பிள்ளையின் வாழ்க்கை இந்த 3 சாயலை, 3 ரூபத்தை, 3 அடையாளத்தை உடையதா இருக்கணும். நாம் ஆண்டவருக்குள் வரும்போது, புதிதாய் ரட்சிக்கப்படும் போது, தாவீது அரசாண்ட நகரமாகிய சீயோனை போல ஜெயிக்கிறவர்களாய், போராடுகிறவர்களாய், மேற்கொள்ளுகிறவர்களாய், அங்கிருக்கிற சப்பானிகளையும் கூனிகளையும் கூணர்களையும் சத்திரம் ஜெயித்தெடுக்கிறவர்களாய் 2 சாமுவேல் 5:10 நம்முடைய ஜீவியம் காணப்பட வேண்டும். இது ஆரம்ப கால சீயோன். இது ஆரம்ப காலத்திலே காணப்படுகிற ஆரம்ப சீயோன். அது போராட வேண்டியதா இருக்கும், விசுவாசத்தில் நிலைக்க வேண்டியதா இருக்கும், சத்துருவை ஜெயிக்க வேண்டியதா இருக்கும், மற்ற எதிர்க்கிற மனிதர்களுக்கு முன்பாய் சவால் விட வேண்டியதா இருக்கும். இது பூமிக்குரிய சீயோன். இது பூமியிலே இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிறதான ஒரு சீயோன். அதையே நாம் ஜெயித்துதான் ஆக வேண்டும். இரண்டாவது, ஒரு தேவப்பிள்ளை வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அந்த ரட்சிக்கப்பட்ட புதியதின் அந்த நிலைமையிலேயே இருக்கக்கூடாது. மனம் திரும்பின அதே நிலைமையிலேயே இருக்கக்கூடாது. ஆரம்பத்துல வேதத்தை படிக்க தெரியாமல் இருந்ததை போலவே இப்போதும் இருக்கக்கூடாது. அடுத்தது என்ன செய்யணும்? நீங்க பைபிள்ல நிறைய இடத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா சீயோன் 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 என்று இருக்கிறது. ஒரு காலத்துல தாவீதின் நகரத்துல ஒரு இடத்துல இந்த சீயோன் இப்ப வேதம் முழுவதும் பரவி பாய்ந்து கிடக்கிறது. அதை போல ஒரு விசுவாச தேவ பிள்ளையின் வாழ்க்கை ஆண்டவருக்குள் வந்த அடுத்த கொஞ்ச நாட்களுக்குள் உங்களுடைய விசுவாசம் எல்லையெங்கு பரவ வேண்டும். உங்களோட ஆவிக்குரிய ஜீவியங்கள் நல்ல விருத்தி அடைய வேண்டும். உங்கள் இலக்கைகள் முன்மாதிரியா இருக்க வேண்டும். அது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்கிற சீயோனை போல உங்களோட ஆரம்ப காலம் முதல் இப்போது வரைக்கும் இருக்கிற நிலைமை சத்துரு அது பழுகி பெருகினதா இருக்க வேண்டும். இதுல ஒரு வருத்தமான செய்தி என்னன்னா, சில ரட்சிக்கப்பட்ட புதிதிலே எப்படி இருந்தார்களோ அப்படியே இருப்பார்கள். நான் ஒரு அகில உலக பிரசித்தி பெற்ற ஒரு இன்டர்நேஷனல் அருமையான ஒரு மினிஸ்ட்ரி, ஒரு சர்வதேச விசேஷித்த ஊழியர்.
அந்த ஊழியத்திலே தேவனுடைய செய்தியை கொடுப்பதற்காக நான் அங்க போயிருந்தேன். அதன் பின்பு அங்க இருக்கிற ஊழியக்காரர்கள், அந்த சர்வதேச வளர்ந்தோங்கின ஊழியத்தில் இருக்கிற தேவ மனிதர்கள், விசுவாசிகளுக்கும் எனக்கும் நிறைய தொடர்பு உண்டானது. அவர்கள் எல்லாரும் என்னை தேடி வர ஆரம்பித்தார்கள். அப்ப அதுல ஒரு தாயார், அவங்க ரொம்ப பக்தியுள்ள தாயார், நல்ல ஒழுக்கமுள்ள தாயார், ரொம்ப முக்கியமா அந்த சர்வதேச வளர்ந்தோங்கின பெரிய ஊழியத்துல நீண்ட, அதுவும் வெகு நீண்ட காலமா இருக்கிற ஒரு தாயார். இவங்க அந்த ஊழியத்துல ஜெபிக்கிற ஒரு பகுதியில இருக்கிறாங்க. அப்போ அந்த தாயாருடைய வீட்டிலே ஜெபிப்பதற்கு என்னை அழைத்தார்கள். அங்க போக வேண்டிய வாய்ப்பை உருவாக்கினா அந்த தாயார் வீட்டுக்கு போனேன். ஆனா அங்க போய் பார்க்கிறேன், அந்த தாயார் சொல்றாங்க, ஐயா நீங்க இன்னைக்கு செய்தி கொடுக்க வந்தீங்கல்ல, அந்த ஊழியத்துல நான் இத்தனை வருஷ காலமா இருக்கிற ஐயா. இந்த ஊழியம் ஆரம்பிக்கும் போது சின்னதா ஒரு சின்ன கொட்டகையில ஆரம்பிச்சாங்க, ஒரு மரத்தடியில. அந்த மரத்தடியில ஆரம்பிச்சப்போ நான் இருந்தேன். இப்ப இந்த ஊழியம் உலகளாவிய பரவிருச்சு. இன்னைக்கு வரைக்கும் இந்த ஊழியத்துல இருக்கிறேன்னாங்க. ஆனா அவங்க அதை ரொம்ப பெருமையா, ரொம்ப புகழ்ச்சியா சொல்லிக்கிறாங்க. ஆனா நான் ஏன் கண்கள் என்ன தேடினது தெரியுமா? ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து வருகிறான். இவங்க இதெல்லாம் சொல்லும் போது நான் உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறேன், அப்ப நிதானி பாக்குறேன். இத்தனை வருஷ காலம் அந்த ஊழியத்தில் இருக்கிற அந்த தாயார், ஜெப பகுதியில இருக்கிறவர்கள், அந்த ஊழியத்துல உண்மை உத்தவமா இருக்கிற இவர்கள் வீடு எப்படி இருக்குன்னா, அந்த இவங்க ஊழியத்துக்கு போன ஆரம்பத்துல இருந்த அதே பழைய டெண்டடிக்கப்பட்டதா இருக்கிறது, அதே பழைய பொருட்கள் நிறைந்ததா இருக்கிறது. அது மட்டும் இல்ல, மகனுடைய வாழ்க்கையில பெரிய வளர்ச்சி இல்லை, மகளுடைய வாழ்க்கையில பெரிய வளர்ச்சி இல்லை. இவங்களோட பிள்ளைகள சின்ன பிள்ளைகளா இருக்கும் போது இவங்க போய் அந்த ஊழியத்துல இணைந்தாங்க. தேவனுக்கு மகிமை. ஆனா நடந்தது என்ன? அந்த ஊழியம் வளர்ந்துருச்சு, ஊழியக்கார் வளர்ந்துருச்சாரு, உடன் ஊழியக்காரர்கள் வளர்ந்துட்டாங்க, கிளைகள் வளர்ந்துருச்சு, அது மாநிலம் வளர்க்கும் அளவுக்கு வளர்ந்துருச்சு, அப்புறம் தேசத்துக்கு வளர்ந்தது, இப்ப சர்வ தேசத்துக்கு வளர்ந்துருச்சு. இப்ப சர்வதேசத்துல இருக்கிற ஜனங்கள் ஊழியத்தை தேடி வர்றாங்க. அதெல்லாம் வளர்ந்துருச்சு. ஆனா அந்த ஊழியத்துல இருக்கிற அந்த தாயார் பார்த்தீங்கன்னா அதே நிலைமையில இருந்தான். எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இதை உணராமல், இந்த ஊழியம் இப்படிதானே இருந்துச்சு, ஆனா அந்த ஊழியக்கார் வளர்ந்துட்டாரே, அந்த ஊழியம் வளர்ந்துருச்சு, அப்புறம் உடன் ஊழியக்கார் வளர்ந்துட்டாங்களே, அலுவலகம் பெருகிருச்சு, வேலையாட்கள் பெருகிட்டாங்களே, நாம் ஏன் இன்னும் பெருகல, நமக்கு ஏன் இன்னும் வளர்ச்சி இல்லை என்கிற அந்த சோத்திர வெளிப்பாடே இல்லாம ஒரு மதி மயங்கின நிலைமையில அந்த பழைய வஸ்திரத்தை ஒடுத்தி பழைய வீட்டுக்குள்ள அந்த பொருட்கள் இல்லாத ஸ்தலத்துல அப்படியே இருக்கிறார். இதுதான் இன்றைக்கு நிதர்சனமான உண்மை. நீங்க உங்க கண்களை கொஞ்சம் திறந்து பாருங்க. நீங்க யாருக்காக அழுவீங்க, அவங்க வளர்ந்துட்டாங்க. நீங்க யாருக்காக பரிந்து பேசுனீங்க, அவங்க முன்னேறிட்டாங்க. நீங்க யாருக்காக ஜெபிச்சீங்க, அவங்க எங்கோ உயரத்துக்கு போயிட்டாங்க. ஆனா நீங்க எங்க இருக்கிறீங்க? அதே இடத்துல இருக்கீங்க. ஆனா ஒரு சத்தியத்தை சத்தியமா சொல்றேன், இந்த வார்த்தைகள் எல்லாம் இன்னைக்கு எந்த ஊழியத்துல சொல்லிக் கொடுப்பது கிடையாது. ஆனா கர்த்தர் எனக்கு சொல்றதுனால சொல்றேன், நீ ஆரம்ப கால தாவீது போராடி வென்ற சீயோனில் மாத்திரம் இல்ல, அடுத்தது வேதமெங்கும் பரவி இருக்கிற சீயோனை போல உங்க எல்லைகள் விரிவாக வேண்டுமே. வாக்குத்தத்தம் என்பது எல்லாருக்கும் ஒன்றுதானே, வேத வசனம் என்பது எல்லாருக்கும் ஒன்றுதானே, பரிசுத்த ஆவி என்பது எல்லாருக்கும் ஒன்றுதானே. அப்ப அவங்க மட்டும் எப்படி முன்னேறிட்டே போறாங்க, நீங்க ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுடைய சுற்று வட்டாரத்தை கவனித்து பாருங்க. அவங்களோடு பழகுகிறவர்கள் யார்,
நீங்க அன்பு பாராட்டுகிறவர்கள் யார்? ஓசத்துல உங்க கூட இருக்கிறவர்கள் யார்? அதுல உங்களுடைய நன்மைக்கும் உங்க வளர்ச்சிக்கும் யார் தடையா இருக்கிறார்கள்? அதெல்லாம் கண்டுபிடித்து அவர்களை அப்புறப்படுத்தி அவர்களுக்கு முன்பாக சுத்திகரிக்கப்பட்டு, ஓ ஆண்டவரே எனக்கு ஒரு வளர்ச்சியை தரும் என்று கேளுங்க. அதைத்தானே கர்த்தர் விரும்புகிறார். நாத்தான்வேல் இயேசுவினிடத்தில் வரும்போது அத்தி மரத்தின் கீழாக நிற்கிறவனாகத்தான் வந்தான். ஆனா அதுக்கப்புறம் ஒரு காலம் அவன் அத்தி மரத்தின் கீழே நிக்கல. அந்த நாத்தான்வேலை பேர் ரெண்டு இடத்துலதான் வருது. ஒன்று யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 47, 48. இரண்டாவதாக யோவான் 21ஆம் அதிகாரம் 1-2 வசனத்துல. இப்ப 1ஆம் அதிகாரத்துல மரத்தடியில நிக்கிறான். ஆனா 21ஆம் அதிகாரத்துல பாருங்க, அவன் கடற்கரையில நிக்கிறான். கடற்கரையில் நிற்கும் போது பெரிய மீன்களை 153 பெரிய மீன்களை இழுத்துட்டு வராங்க. அதான் பார்க்கலாம். அப்ப மரத்தடியில நிக்கிறவன் பெரிய மீன்களுக்கு சொந்தக்காரனா மாறினது உண்மைன்னா, இன்னைக்கு கூனி போய் குறுகி போய் வளர்ச்சி இல்லாம மாற்றம் இல்லாம அதே நிலைமையிலே துக்கப்பட்டு தரித்திரியப்பட்டு ஆனா சீயோன் பேரை வச்சுக்கிட்டு அப்படியே இருக்கிற உங்களைத்தான் இந்த மாதத்துல இந்த 2வது சீயோன் எப்படி வேதமெங்கும் பரவி இருக்கிறதோ உங்களை ஆண்டவர் விஸ்தாரமாக்க விரும்புகிறார். அதற்கு உங்க விசுவாசம் பெருக வேண்டும். அதற்கு உங்களுக்கு அந்த வாஞ்சை வர வேண்டும். அதற்கு அந்த தாகம் உண்டாக வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்போ இந்த திசை, இந்த வட திசை என்பது அது சீயோனை குறிக்கும். அந்த சீயோனிலே 2வது சீயோன் பரவி பாய்ந்து விரிந்திருக்கிற சீயோன். 3வது ஒரு சீயோனை தான் வேதம் சொல்லுகிறது. அது மகாராஜாவின் நகரம். அந்த மகாராஜாவின் நகரமாகிய அந்த 3வது சீயோனிலே ஒருவரும் பிரவேசிக்க முடியாத ஒளி இருக்கிறது. ஒருவரும் காண முடியாத சிங்காசனம் இருக்கிறது. ஒருவரும் அருகில் போக முடியாத பிதாவாகிய தேவன் இருக்கிறார். அந்த 3ஆம் சீயோனுக்கு ஒரு பகுதியில பிதா இருக்கிற அந்த சீயோன் பர்வதத்துல இன்னொரு பகுதி இருக்கு. அங்கதான் ஸ்திரீகளால் கரைப்படாதவர்களும் இரத்த சாட்சியினால் தங்கள் ஜீவனை இழந்தவர்களும் அந்த சீயோனில் இருக்கிறார்கள். இப்ப நான் சொல்றேன், ஒன்று பூமியில இருக்கும் போது வளர்ந்த பெருகினே விருத்தி அடைந்த விஸ்தாரமான அந்த சீயோனாய் மாறுங்க. இல்லாவிட்டா தேவனுடைய பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற அந்த சோத்திரம் கர்த்தர் நல்லவே இரத்த சாட்சிகள் பிரவேசிக்கிற அந்த சீயோனில் நுழைய பாருங்க. வடதிசை என்பது உங்களை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போவது, அதுதான் வடதிசை. இன்றைக்கு இந்த மாதத்திலே உங்களை கர்த்தர் அடுத்த திசைக்கு, அடுத்த எல்லைக்கு, அடுத்த உயரமான காரியத்துக்கு உங்களை கொண்டு போக விரும்புகிறார். நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? ஒரு தேவனுடைய ஊழியக்காரனா மனம் திறந்து உண்மையை சொல்றேன். என் வாழ்க்கையில நான் இருந்த அடிமட்ட அனுபவத்து அளவுக்கு இன்னைக்கு ஊழியத்துல நீங்க யாருமே இருந்திருக்க மாட்டீங்க. பிச்சைக்காரன் என்று சொல்லணுமா? மெய்யாகவே பிச்சைக்காரனாகத்தான் இருந்தேன். ஓமைக்காகல பிச்சை எடுக்கிறவனாகத்தான் இருந்தேன். அனாதை என்று சொல்ல வேண்டுமா? அனாதையாக போயிருந்து அனாதையை போலதான் வாழ்க்கை வாழ். தரித்திரியன் என்று சொல்லணுமா? என்னை போல ஒரு வருமானத்துல அடிப்பட்ட பொருளாதாரத்துல சீரழிந்த ஒரு தரித்திரியனை எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. இப்படி பல அடிமட்ட ரூபங்களை நான் சொல்ல முடியும். அதெல்லாம் பார்த்தா நம் மேல வந்திருக்கவே முடியாது. ஆனா எனக்கு ஒரு வாஞ்சை இருந்தது. என்ன வாஞ்சை தெரியுமா? என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கிட்டேனோ, என்னைக்கு கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்தாரோ அன்னைக்கே எனக்கு ஒரு வாஞ்சை இருந்தது. நான் இந்த தரித்திரியத்தில் இருக்கக்கூடாது, இந்த பிச்சைக்காரனா இருக்கக்கூடாது, இந்த அடிமையா இருக்கக்கூடாது, பொருளாதாரம் இல்லாதவனா இருக்கக்கூடாது. நான் எப்படியாவது மேல வரணும்.
ஏதாவது ஒரு வழியிலே நாம் மேன்மையை அடையணும். ஆனா அது நீதியும் நியாயமும் உத்தமமான பாதையா இருக்கணும். அதுல நான் மேல வரணும் என்கிற ஒரு தனியாத தாகம் இருந்தது. தனிக்க மூட முடியாத, மறைக்க முடியாத ஒரு வாஞ்சை இருந்தது. அந்த தாகத்தையும் அந்த வாஞ்சையை பார்த்த கர்த்தர் தான் பிச்சைக்காரனாயிருந்த என்னை, தரித்திரனாயிருந்த என்னை, அடிமையாயிருந்த என்னை இந்த அப்போஸ்தலனாய் மாற்றியிருக்கிறார், தீர்க்கதரிசியாய் மாற்றியிருக்கிறார், ஒரு ஊழியக்காரனாய் மாற்றியிருக்கிறார். இதை உங்களுக்கு பகிரங்கமாய் சொல்ல காரணம், நீங்களும் அடுத்த மேன்மையின் நிலைமைக்கு வரணும். அடுத்து படி ஏறுகிறவர்களாய் அல்ல, ஏறி உச்சத்தை தொட்டவர்களாய் மாறணும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். இந்த மாதம் உங்களை திசையெங்கும் தேவன் ஆசீர்வதிக்கிற மாதம். அது வட திசையின் ஆசீர்வாதத்தின் மாதம். அந்த வட திசை மூன்றாவது சீயோன். அந்த மூன்றாவது சீயோன் அது பிதா இருக்கிற இடம். நாம் அப்படிதான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணுங்க. அதுதாங்க தேவன் விரும்புகிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவச்சனமே, இந்த சோதரம் வடதிசை. இந்த வடதிசையில முதலாவது மகாராஜாவின் நகரம் இருக்கிறது. இரண்டாவதாக இந்த வடதிசையை குறித்து இன்னொரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர். எரேமியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். எரேமியா 3:12. கர்த்தர் நல்லவன். நீ போய் வடதிசையை நோக்கி கூற வேண்டிய வார்த்தைகள் என்னவென்றால், சீர்கெட்ட இஸ்ரவேலே திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் மேல் என் கோபத்தை இறங்க பண்ணுவது இல்லை. நான் கிருபையுள்ளவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் என்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு தகப்பனை போல பேசுறாங்க பாருங்கம்மா. ஆண்டவர் ஒரு தந்தையை போல சொல்றார் பாருங்க ஐயா. அவர் சொல்றாரு, சீர்கட்ட இஸ்ரவேலே நீ திரும்புன்னு சொல்லிட்டு அடுத்தவர் சொல்றாரு, நான் உங்கள் மேல் என் கோபத்தை இறங்க பண்ணுவது இல்லை. அல்லேலூயா. நீங்க பைபிள்ல நிறைய இடத்துல பார்த்தாக்கா, நான் என் கோபத்தின் உக்கிரத்தை அனுப்புகிறேன், என் கோபத்தின் அக்கினியை அனுப்புகிறேன், என் கோபத்தினால் அவர்களை பட்சித்து போடுகிறேன் என்றுதான் நிறைய இடத்துல பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இந்த இயேசுவின் வல்லமை ஊழியத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக அவர் சொல்லுகிற வார்த்தை, உங்கள் மேல் என் கோபத்தை இறங்க பண்ணுவது இல்லை. ஏனென்றால் நான் கிருபையுள்ளவன். அவர் கிருபையுள்ளவன். மூன்றாவதாக சொல்லுகிறார், நான் என்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன். அப்ப இந்த வடதிசை என்பது முதலாவது முன்னேற்றத்தின் சீயோனை குறைக்கிறது. இந்த வடதிசை என்பது இரண்டாவதாக தேவனுடைய தெய்வீகத்தை குறிக்கிறது. தேவனுடைய தெய்வீகம். அந்த தெய்வீகம் எப்படி இருக்குது? அது சொல்லுது, முதலாவது மனம் திரும்புங்கள் என்று எச்சரிக்கிறது. இரண்டாவது கோபத்தை இறங்க பண்ணுவது இல்லை என்று அந்த தெய்வீகம் நமக்கு வாக்களிக்கிறது, சத்தியம் பண்ணுகிறது. மூன்றாவது நான் கிருபையுள்ளவர் என்று அந்த தெய்வீகமானது தன்னுடைய தெய்வீக சுபாவத்தை வெளிப்படுத்துகிறது. நான்காவதாக நான் என்றைக்கும் கோபத்தை வைக்க மாட்டேன் என்று இந்த தெய்வீகம் உங்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறது. இந்த வடதிசை என்பது தேவனுடைய நல்ல தெய்வீக சுபாவத்தை காண்பிக்கிறது. அல்லேலூயா. இப்போ இந்த வசனத்தை வைத்து நாம் ஆராய்வோம். எந்த வசனம்? அந்த எரேமியா 3:12. முதலாவது, உங்களுடைய வாழ்க்கையில இந்த சீர்கெட்ட தன்மை இருக்குதான் பாருங்க.
ஓ கர்த்தர் நல்லவை. சீர் கெட்டன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் உங்களை அழைச்சாரு, ஆண்டவர் உங்களை கூப்பிட்டாரு, ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டாரு, ஈசோப்பினால கழுவினாரு, இயேசுவின் ரத்தத்தினால கழுவினாரு, சாட்சியின் வசனத்தினால கழுவினாரு. ஈசோப்பினால் கழுவி, ரத்தத்தினால் கழுவி, சாட்சியின் வசனத்தினால் கழுவி, என்னுடைய குமாரன் என்னுடைய குமாரத்தை என்று சொல்லி வைத்திருக்க நீங்கள் சீர்பட்டுட்டீங்க. உங்களுடைய பீடி குடிக்கிற பழக்கம் போயிடுச்சு, உங்களுடைய வேசித்தனம் போயிடுச்சு, உங்களுடைய தவறான கெட்ட வார்த்தை பேசுற பழக்கம் போயிடுச்சு, உங்க அழுக்கு வஸ்திரம் போயிடுச்சு. இப்ப நீங்க நல்லா சீர்பட்டுட்டீங்க. ஆனா சீர் கெட்ட என்றால் என்ன அர்த்தம்? இவ்வளவு ஆளாக ஆண்டவர் உங்களை கழுவி சுத்திகரிச்சு சோப்பு போட்டு சரி பண்ணி அலங்கரிச்சு சீரும் சிறப்புமா வைத்திருக்க யாரோ சொன்னாங்க, யாரோ கூப்பிட்டாங்க, எதுக்கும் மயங்குனீங்கன்னு சொல்லி நீங்க கெட்டு போயிட்டீங்கன்னாக்கா அந்த சீர் அழிஞ்சு போயிருச்சுன்னு அர்த்தம். அந்த தேவனுடைய சீர் உங்களை விட்டு கலைஞ்சு போயிருச்சுன்னு அர்த்தம். ஓ சொல்றோம், அதுக்கு பேர்தான் சீர் கெட்டு போனேன், சீர் கெட்ட. இப்ப ஆண்டவருடைய தெய்வீகத்தை பாருங்களேன், ஏற்கனவே உங்களை சீரா மாத்திட்டார். எப்படி சீரா மாத்திட்டாரு? ஓ ஏசாயா 3ஆம் அதிகாரத்துல சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிறதும், ஓ சத்துரம் சாதாரணத்துக்கு பதிலாக மகிமை கொடுக்கிறதுமா உங்களை சீரா மாத்தினாரு. இப்ப நீங்க கெட்டு போயிட்டீங்க. உடனே ஆண்டு ஒரு தகப்பன்னா என்ன செய்யுமா, ஓங்கி முதுக சேர்த்து ஒரு அடி டமால் போடுவோம். நான் என்ன கஷ்டப்பட்டு உன்னை அலங்கரிச்சேன், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்தேன், நீ போய் இப்படி உன்னை அழிச்சிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி ஓங்கி 2 போடு போடுவோம். ஆனா ஆண்டவருடைய தெய்வீகத்தை பாருங்களேன், அவரே சீர்படுத்தி இருந்த உங்க வாழ்க்கைய நீங்க ஏதோ காரியத்தில் கெட்டு போயிட்டீங்க. இப்ப கெட்டு போன பின்பும் அந்த ஆண்டோட வார்த்தை சொல்லுது, யோ சீர்கெட்டு போன இஸ்ரவேலே மனம் திரும்புன்னு சொல்றார். நான் உன்னை அடிப்பேன்னு சொல்லல, நீ அடி வாங்கி ரத்தம் வாங்கி எடுப்பாய் என்று சொல்லல, நீ அடி வாங்கி நரகத்துக்கு போவாய் என்று சொல்லல. மீண்டும் நீ மனம் திரும்பு, மீண்டும் அந்த பழைய காரியத்தை விட்டுட்டு மீண்டும் என்னுடைய அன்புக்குள்ள வாங்க, என்னுடைய அடைக்கலத்துக்குள்ள வாங்க, என் சத்தியத்துக்குள்ள வாங்கன்னு கூப்பிடுறார். இப்ப அவர் எப்படி கூப்பிடுறார் தெரியுமா? அவர் தன்னையே தாழ்த்தி கூப்பிடுகிறார். நான் என்றைக்கும் கோபத்தை இறங்க பண்ணுவது இல்லை, நீ இப்படியே பண்ணாத, நான் கோபப்படுவேன் நினைக்காத மகளே, கோபப்பட்டு வந்து உன்னை கொன்றுவேன் நினைக்காத, நான் கோபப்படுவது கோபத்தை இறங்க பண்ணுவது இல்லை என்று அவ்வளோ பெரிய தேவன் இறங்கி வருகிறார். இந்த வடதிசை என்பது உங்களுக்கு நல்ல மனம் திரும்புதலை கொடுக்கிறது. இழந்து போன சீரை திரும்ப பெற வைக்கிறது. அது மாத்திரமில்லைங்க, ஒருவேளை இந்த அற்புதமான வார்த்தைக்கு இணங்கி என்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்துல இப்படி ஒரு சீக்ரெட் ப்ராப்ளம் இருக்கு, என்னுடைய பர்சனல் லைஃப்ல இப்படி அண்டர் கிரவுண்ட் சீக்ரெட் இருக்குது, அதை இன்னைக்கு நான் விட்டுறேன்னு சொல்லி நீங்க விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஆண்டு ஒரு கிஃப்ட் வச்சிருக்காரு. என்ன கிஃப்ட் வச்சிருக்கானா, அதே வசனம் சொல்லுது, எரேமியா 3:12 சொல்லுது, நான் கிருபையுள்ளவராய் உனக்கு வெளிப்படுவேன், என் கிருபையை கொடுப்பேன்கிறார். இது எந்த தகப்பனும் கொடுக்க மாட்டான், எந்த தாயாரும் செய்ய மாட்டாங்க. ஆனா நீங்க மாறிட்டீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா, உங்க தனிப்பட்ட ஜீவியத்துல சரியாயிட்டீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா, அவர் என்ன செய்யறாரு, அவருடைய கிருபையை உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாகி. இதுதான் வடதிசை என்கிற தெய்வீக சுபாவத்தின் 2வது சுபாவம். முதல் சுபாவமே நீ மனம் திரும்பு என்று அன்பாய் அழைக்கிற சுபாவம். 2வது சுபாவம் நான் கோபத்தை இறங்க பண்ணுவது இல்லை என்கிற சுபாவம். 3வது சுபாவம், நீங்க மனம் திரும்பிட்டீங்கன்னாக்கா நான் உங்களுக்கு ஒரு சூப்பர் கிஃப்ட் கொடுக்கிறேன். அந்த கிஃப்ட் என்னன்னாக்கா என்னுடைய ஓன் கிரேஸ், என்னுடைய சொந்த கிருபையை கொடுக்கிறேன். இதுதான் அந்த ஆண்டவருடைய தெய்வீக சுபாவம், இதுதான் வடதிசையின் ஆசீர்வாதம். சரி, இப்போ கிருபையை கொடுக்கிறதோட விட்டாரா? அடுத்தவர் சொல்றாரு, நான் இனி என்னைக்குமே கோபப்பட மாட்டேன்,
ஏன்னாக்கா சீரப்படுத்தின, அடுத்து நீ கெட்டு போயிட்ட, அப்ப நான் கோவப்பட்டேன். ஆனா திரும்ப நான் மனம் திரும்பன்னு கூப்பிட்ட உடனே வந்துட்டீங்கல்ல, திரும்ப அழுதுட்டீங்கல்ல, திரும்ப சபையில சேர்ந்துட்டீங்கல்ல, திரும்ப என் கரத்துக்குள் வந்துட்டீங்கல்ல, அதனால நீங்களே வந்துட்டதுனால இனி நான் என்றைக்கும் கோபப்பட மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இந்த வார்த்தைய எத்தனையோ வீட்டுல அப்பா அம்மா பொண்ணுகளுக்கு சொல்லியிருக்காங்க, எத்தனையோ வீட்டுல அம்மா அம்மா பையங்களுக்கு சொல்லிருக்காங்க. சரி விடு விடு விடு, நான் இனி கோபப்பட மாட்டேன், இனி உன்னை திட்ட மாட்டேன் அப்படிம்பாங்க. சரி, நான் தானே திட்டினேன், நான் தானே கோபப்பட்டேன், விடு, சரி பக்கத்துல வா, கட்டிப்பிடி, நான் அன்பா முத்தம் பிடிச்சிக்க அப்படின்பா. ஆனா இது கோபப்பட மாட்டேன், இது திட்ட மாட்டேன் பாத்தீங்கன்னா, அந்த அப்பா பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா திரும்பவும் அதே கோபம் வந்துட்டாரு. இதுதான் உலகத்தின் தகப்பின் தாயாருடைய ஆவிக்குரிய அடையாளம். ஆனா தேவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? இனி நான் கோபப்பட மாட்டேன்னு சொல்லிட்டார்னாக்கா அதன் பின்பு அவர் கோபப்படவே மாட்டார். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர், எவ்வளவு அழகான அன்பு, எவ்வளவு திவ்யமான வசனம், எவ்வளவு ஆழமான உபதேசம், அதுல எவ்வளவு மறைப்பொருள் இருக்குது. அவர் சொல்லுகிறார், ஓ சீர்கட்ட சீயோனே மனம் திரும்பு. இங்க இன்னொரு ரகசியம் இருக்குது. ஓ கத்து யார பார்த்து மனம் திரும்ப சொல்றாரு தெரியுமா? அந்த வசனம் சொல்லுகிறது, சீர்கட்ட இஸ்ரவேலே திரும்பு. இப்போ இன்னைக்கு உலகத்தானை விட அதிக பாவம் எங்க இருக்குன்னா சபைகளுக்குள்ள இருக்கு. ஓ உலகத்தாரிடத்தில் காணப்படுகிற அருவருப்புகள் அங்கேயை விட எங்க அதிகம் இருக்குன்னா கிறிஸ்தவர்களிடத்தில் இருக்கு. இதை நான் சொல்லுவதற்கு தயங்கல, கூசல, விலக விரும்பல, உள்ளத உள்ளபடி சொல்றேன். இஸ்ரவேல் என்று சொல்லப்பட்டவர்களுக்குள்ளும், இஸ்ரவேல் என்றால் அழைக்கப்பட்டவர்களவா, அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளும், இஸ்ரவேல் என்றால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அல்லவா, பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்குள்ளும், அவர்களுக்குள் தான் இன்றைக்கு நிறைய பாவங்களும், நிறைய அக்கிரமங்களும், நிறைய மீறுதல்களும், நிறைய அசுத்தங்களும் நிறைந்திருக்கிறது. ஒரு அந்நிய ஜாதியானை பார்த்து, புற மதஸ்தானை பார்த்து நீ திரும்பு என்று ஆண்டவர் சொல்லல, இஸ்ரவேலே திரும்பு. இங்க ஏன் தெரியுமா? ஓசத்துல அந்நியனையும் புறஜாதியானை பார்த்து திரும்புன்னு சொல்லாம இஸ்ரவேலே திரும்புன்னு சொல்ல காரணம் என்ன தெரியுமா? இயேசு சொன்னார், நான் இஸ்ரவேலுக்காக அனுப்பப்பட்டேனே ஒழிய மற்றவர்களுக்காக அல்ல. அப்படின்னாக்கா மனம் திரும்பின உங்களுக்காகத்தான் ஆண்டவர் பூமிக்கு வந்தார், ரட்சிக்கப்பட்ட எனக்காகத்தான் ஆண்டவர் பூமிக்கு வந்தார், கிறிஸ்தவர்களாய் வாழ்கிற நமக்காகத்தான் கிறிஸ்து உலகத்திலே வாழ்ந்தார். இதெல்லாம் எதற்காக? ஓ நாம் இஸ்ரவேலராய் இருக்க வேண்டும் என்பதற்காக. அவர் இஸ்ரவேலை ரட்சித்து அழைத்து கொண்டு போகத்தான் வந்தார். ஆனால் இந்த இஸ்ரவேல் என்ன செய்கிறான்? இடறி போகிறார்கள். இஸ்ரவேல் என்ன செய்கிறார்கள்? மறுதலிக்கிறார்கள். இஸ்ரவேல் என்ன செய்கிறார்கள்? தலையணைக்கு கீழே அருவருப்பான பொருட்களை ஒளித்து வைக்கிறார்கள். இந்த இஸ்ரவேலர் என்ன செய்கிறார்கள்? கர்த்தர் நல்லவே, பேசக்கூடாத கூசக்கூடிய வார்த்தைகளை கூச்சமே இல்லாமல் பேசுகிறார்கள். இவர்களைத்தான் திரும்பும் கர்த்தர் சொல்றாரு. அப்போ அந்த ஆண்டவருடைய இறக்கம் இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற இஸ்ரவேலராகிய உங்களை தேடிதான் வருகிறது. உங்களுக்காகத்தான் இந்த அழைப்பு. நீங்க தான் மாறணும், நீங்க தான் இன்னும் மனம் திரும்பணும், நீங்க தான் சுத்திகரிக்கப்படணும், நீங்க தான் இன்னும் கழுவப்படணும். எப்படி தெரியுமா? சீயோனாய் மாறுகிற வரைக்கும், அந்த வட திசையை நோக்கி பிரயாணம் பண்ணுகிற வரைக்கும் நமக்குள் ஒரு மாற்றம் வரணுங்க. இந்த தேவனுடைய சுபாவம் நமக்கு வரணுங்க. அந்த
தேவனுடைய சுபாவம் என்ன? கெட்டு போனவர்களை பார்த்தால் திரும்பு என்று அழகா சொல்ல தெரியணும். சோத்திர கோபம் வந்தா அந்த கோபத்தை இறங்க பண்ணாம இருக்கணும். நம்ம கிட்ட இருக்க கிருபைய மற்றவர்களுக்கு பயன்படுத்தணும். நம்மை தேடி வந்தவர்கள்ட்ட உடன்படிக்கை செய்தி இனி என்றைக்கு கோபப்பட மாட்டேன் என்று நாம் அவர்கள் உடன்படிக்கை பண்ணணும். இதுதான் நல்ல ஒரு ஜீவியம், இதுதான் நல்ல ஒரு முன்மாதிரி, இதுதான் அந்த வடதிசையின் ஆசீர்வாதம். வடதிசை என்று சொன்னாலே இந்த வசனம் நிறைய பேருக்கு புரியாது. வடதிசை என்று சொன்னாலே இதை எடுத்து என்னத்தை பேசுறதுன்னு நினைப்பாங்க. வடதிசைனாக்கா அதுல ஒண்ணு சத்தியம் இல்லைம்பாங்க. ஆனா இந்த வடதிசையில தாங்க சீயோன் இருக்கிறது. தாவீதின் நகரமாகிய சீயோன் இருக்கிறது. வேதத்தின் நகரமாகிய சீயோன் இருக்கிறது. பரலோக ராஜ்யத்தின் நகரமாகிய சீயோன் இருக்கு. எங்கே? இந்த வடதிசையில. இந்த வடதிசையில தான் தேவனுடைய தெய்வீக சுபாவம் இருக்கிறது. யாரையும் திரும்ப பண்ணுகிற தெய்வீக சுபாவம். கோபத்தை இறங்க பண்ணாத தெய்வீக சுபாவம், கிருபையை பகிர்ந்தளிக்கிற தெய்வீக சுபாவம், என்றைக்கு கோபப்பட மாட்டேன் உடன்படிக்கை பண்ணுகிற ஒரு தெய்வீக சுபாவம். இந்த தெய்வீக சுபாவம் எங்க இருக்குது? இந்த வடதிசையில தாங்க இருக்குது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த வடதிசையிலே மகிமையின் கர்த்தருடைய ஆவியானவர் இவ்வளவு மகிமையான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவரும் நல்லவருமாயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே. முதலாவது அந்த வடதிசை என்பது சீயோனை குறித்தது. இரண்டாவது அந்த வடதிசை என்பது தேவனுடைய தெய்வீக சுபாவங்களை காண்பித்தது. மூன்றாவதாக இன்னொரு வடதிசையை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அந்த வடதிசை என்ன? எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 15வது வசனம். எசேக்கியேல் 38:15. அப்பொழுது நீயும் உன்னுடனே கூட திரளான ஜனங்களும் வடதிசையில் உள்ள உன் ஸ்தானத்திலிருந்து வருவீர்கள். அவர்கள் பெரிய கூட்டமும் திரளான சேனையுமாயிருந்து எல்லாரும் குதிரைகளின் மேல் ஏறுகிறவர்களாய் இருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த வடதிசை, மூன்றாவது வடதிசை எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? கர்த்தர் நல்லவே. ஸ்தோத்திரம். அந்த வசனம் சொல்லுது, திரளான சேனையா இருந்து எல்லாரும் குதிரைகளின் மேல் ஏறுகிறவர்களாயிருப்பார்கள். குதிரைகளின் மேல் ஏறுகிற அனுபவம். எல்லாருக்கும் குதிரை தெரியும், கோவேறு கழுத தெரியும். ஆனா குதிரை ஏற தெரியுமா? தெரியாது. சரி, குதிரை ஏறுகிறவர்களை தெரியுமா? அவர்களையும் தெரியாது. ஆனா குதிரையை மட்டும் தெரியும். அப்ப என்ன அர்த்தம்? இன்னைக்கு வரைக்கும் உங்க கண்கள் பார்க்கிறதாகத்தான் இருக்கு. இது கோவேறு கழுத, ஆமா 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 ஆமா, இது குதிரை பார்க்க தெரியுது. ஆனா குதிரையில ஏற தெரியலங்க. வேதாகமத்துல நிறைய குதிரைகளை குறித்து பார்க்கிறோம். அந்த குதிரைகள்லயே நம்பர் 1 அந்த சூப்பர் குதிரை எதுனாக்கா எகிப்து தேசத்தின் குதிரை. எகிப்து தேசத்தின் குதிரை தான் வீரியம் நிறைஞ்சது. எகிப்து தேசத்தின் குதிரை தான் நல்ல வேகம் நிறைந்தது. எகிப்து தேசத்தின் குதிரைத்தான் ரொம்ப ஜெகஜாண்டிக்க வளர்ந்தது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்படியானால் எனக்கன்பானவர்களே, இந்த ஸ்தோத்திரம் வடதிசை என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் நல்ல குதிரை ஏறுகிறவர்களா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? குதிரை என்பது யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும்.
அப்ப குதிரை என்பது என்ன? உங்க வாழ்க்கையில் வருகிற போராட்டம், நிறைய பிரச்சனைகள், நிறைய குழப்பங்கள், நிறைய மனஸ்தாபங்கள், நிறைய கண்ணீர்கள், நிறைய தாக்குதல்கள், நிறைய அவமானங்கள், இது எல்லாமே ஒரு வகையான யுத்தங்கள். இந்த யுத்தங்கள் எத்தனை விதத்துல வந்தாலும், எந்தெந்த எப்படி வந்து யார் மூலமாக வந்தாலும், நீங்க என்ன செய்யணும்? அந்த யுத்தத்துல மேலே ஏறுகிறவர்களா இருக்கணும், குதிரை ஏறுகிறவர்களா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. நீங்க குதிரை ஏறுகிறவர்களாய் மாறிட்டீங்க அப்படின்னாக்கா எதிராளி உங்களை கண்டு நடுங்குவான். ஓ, கர்த்தர் நல்லவே. அந்த பகையாளி உங்களை கண்டு பயப்படுவான். ஏன்னாக்கா குதிரையில ஏறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால 2 கையினால யுத்தம் பண்ண முடியாது. குதிரை ஏறுகிற வரைக்கும் இடது கையிலே கர்த்தர் நல்லவே ஒரு கேடயத்தை பிடித்துக் கொள்ளலாம், வலது கரத்துல பட்டயத்தை பிடித்துக் கொள்ளலாம். இப்போ பட்டயத்தை வச்சு ஒருத்தனை வெட்டலாம், ஒருத்தனை குத்தலாம், ஒருத்தனை துரத்தலாம். அதையும் மீறி ஒருத்தர் வந்தானாக்க நீங்க கேடயத்தை வச்சு தடுக்கலாம். எப்போ? குதிரை ஏறதுக்கு முன்னாடி. ஆனா நீங்க குதிரை ஏற ஆரம்பிச்சுட்டீங்கன்னா 2 கையில யுத்தத்தை பண்ண முடியாது, ஒரு கையில தான் யுத்தம் பண்ண முடியும். ஏன்னா இடது கையினால குதிரையினுடைய லாயத்தை பிடிக்கணும், குதிரையினுடைய கயிற்றை பிடிக்கணும், மூக்கனாம் கயிற்றை பிடிக்கணும். அந்த குதிரையின் பிடிப்பை நீங்க ஒரு கையில பிடித்தாகணும். அப்ப மீதம் இருக்கிறது ஒரே ஒரு கை. இந்த ஒரு கையில தான் நீங்க ஈட்டியை எறியணும், நீங்க பட்டயத்தை வச்சு வெட்டணும், சொத்துற சாட்டையை வச்சு குதிரையை அடிக்கணும், அப்புறம் கர்த்தர் நல்லவே கேடயத்தை வச்சு தாக்கணும். ஒரு கையை வச்சு இத்தனையும் செய்யணும். திரும்பவும் சொல்றேன், ஒரு கையை வச்சுதான் ஈட்டியை எரியணும், அதே ஒரு கையை வச்சுதான் பட்டயத்தை வெட்டணும், பட்டயத்தை வச்சு வெட்டணும், அதே ஒரு கையை வச்சுதான் சாட்டையினால குதிரையை அடிச்சு இன்னும் வேகப்படுத்தணும், அதே ஒரு கையை வச்சுதான் கேடயத்தை வச்சு இலத்தை தடுக்கணும். இப்போ ஏன் ஆண்டவர் உங்களை வடதிசைக்கு கூட்டு போய் குதிரையில ஏற பண்றாருனாக்கா, 2 கை இருந்துமே நிறைய பேர் கேடயத்தை யூஸ் பண்றது கிடையாது, பட்டயத்தை பயன்படுத்துறது கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ இன்னும் காலாட்களோடையே ஓடிக்கொண்டிருக்கிறாய் மகனே, உன் ஆவிக்குரிய ஊழியம் காலாட்களோடு ஓடுகிறதா இருக்கிறது. உங்க குடும்ப வாழ்க்கை இன்னும் காலாட்களோடு இருக்கிறது. ஏன்னா நீங்க சொல்றீங்க எனக்கு பயம் கிடையாது, என் வலது கையில பட்டயம் இருக்குது, இடது கையில கேடயம் இருக்குது, எவன் வந்தாலும் நான் தடுத்துருவேன்றீங்க. உங்களுடைய நம்பிக்கையை சார்ந்து நீங்க போயிட்டு இருக்கீங்க. அதனாலதான் இன்னைக்கு உங்களால எதையும் ஜெயிக்க முடியல, யுத்தத்தை மேற்கொள்ள முடியல. வர்ற போராட்டத்தை தடுக்கிறதுக்கே உங்களுக்கு சரியாயிருக்கு. அந்த கேடயத்தை போட்டுட்டு ஆண்டவர் கொடுக்கிற குதிரை என்கிற விசுவாசத்துல ஏறிட்டீங்க, குதிரை என்கிற பரிசுத்தாவின் அபிஷேகத்துல ஏறிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு கேடயம் தேவையில்லைங்க. அந்த ஒரே ஒரு கரத்தை வச்சு நீங்க ஈட்டியை எறிய முடியும். அந்த ஒரே ஒரு கரத்தை வச்சு நீங்க பட்டயத்தினால எதிரிகளை, சத்துருக்களை, பகைஞர்களை குத்த முடியும். அந்த ஒரே கரத்தை வச்சு உங்க குதிரையின் வேகத்தை சாட்டையினால் அடிச்சு வேகப்படுத்த முடியும். அதையும் கடந்து போராட்டம் வந்தா அந்த ஒரே கரத்தை வச்சு கேடயத்தினால் தடுக்க முடியும். இந்த ஒரே கரம் எதை குறிக்கிறது தெரியுமா? அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பலத்த கரம். அதுதான் அவருடைய பலத்த கரம். அவருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யக்கூடியது. எனக்கன்பானவர்களே, நீங்கள் காலாட்களோடு ஓடுகிறவர்களாய் கர்த்தர் உங்களை விரும்பவில்லை. கேடயத்தையும் பட்டயத்தை வச்சுக்கிட்டு நான் பார்த்துக்க, நான் ஜெயிச்சிருவேன் நீங்க கோலியாத்தை போல சொல்லலாம். கோலியாத்தின் கையிலே கேடயம் இருந்தது, கோலியாத்தின் கையிலே பட்டயம் இருந்தது. ஆனா கேடயமும் பட்டயமும் வைத்திருந்த கோலியாத் கீழே விழுந்தான். ஆனால் கர்த்தர் நல்லவே ஒத்த கையினால இழுத்து கவன விட்ட அந்த தாவீதோ ஜெயித்து விட்டான். ஐயா, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. குதிரை ஏறுகிறவர்களாய் மாறுங்க.
யுத்தத்தை ஜெயிக்கிறவர்களாய் மாறுங்க. போராட்டத்தை மேற்கொள்ளுகிறவர்களாய் மாறுங்க. சோதனையை சகிக்கிறவர்களாய் இருந்த காலத்துக்கு பதிலாக சோதனை வராதபடிக்கு மேற்கொள்ளுகிறவர்களாய் மாறுங்க. உபத்திரவம் வரும்போது அதை தாண்டுகிறவர்களாய் மாறுங்க. வியாதிகள் வரும்போது ஜபத்தினாலும் வசனத்தினாலும் விசுவாசத்தினாலும் அதை அழிக்கிறவர்களாய் மாறுங்க. இதுதான் வடதிசையின் அபிஷேகம். இதுதான் வடதிசையின் மகிமை. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி சூரியன் அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வடதிசை என்கிற சீயோனாய் மாற வேண்டும். வடதிசை என்கிறதான தெய்வீக சுபாவம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். வடதிசை என்கிற குதிரை ஏறி யுத்தத்தில் ஜெயிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப அவசியம். எனக்கன்பானவர்களே, இந்த ராத்திரி நேரத்துல, இந்த மாதத்தின் முதல் தேதியிலே உங்களை வடதிசையின் பக்கத்திலே கர்த்தர் அழைத்து செல்ல விரும்புகிறான். அங்குதான் மகாராஜாவின் நகரம் இருக்கிறது. அங்குதான் சீயோன் இருக்கிறது. அந்த வட திசையில தான் தேவனுடைய தெய்வீக சுபாவம் இருக்கிறது. அந்த வட திசையில தான் ஜெயம் இருக்கிறது, வெற்றி இருக்கிறது. எனக்கன்பானவர்களே, கர்த்தருடைய அபிஷேகத்தின் ஆவியானவை இந்த சத்தியத்தின்படி இந்த மாதத்திலே உங்களை சீயோனாய் மாற்றுவார். அந்த தேவன் தம்முடைய சத்தியத்தின்படி தெய்வீக சுபாவத்தை கொடுப்பார். ஒரு ஊழியக்காரனாய், வேதத்தை போதிக்கிறவனாய், ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் சொல்றேன், இனி நீங்கள் யுத்தம் செய்து வருகிறவர்களாய் அல்ல, அந்த யுத்தத்தில் ஜெயிக்கிறவர்களாய் மாறப்போகிறீர்கள். அந்த யுத்தத்தில் ஜெயிக்கிறவர்களாய் மாறப்போகிறீர்கள். கர்த்தர் நல்லவே. கடைசியாய் ஒரு ஆலோசனையை சொல்லி முடிக்கிறார். இந்த யுத்தத்தில் ஜெயிக்க வேண்டுமன்னா நீங்க குதிரை ஏற வேண்டும். அந்த குதிரை ஏறினால் பத்தாது. அந்த குதிரை எப்போதும் உங்க கைப்பிடியில் இருக்க. குதிரை என்பது உங்களை விட வீரியம் நிறைந்தது. குதிரை என்பது உங்களை விட உயரமானது. குதிரை என்பது உங்களை விட சக்தி வாய்ந்தது. அது என்னதான் வீரியம் உள்ளதா இருந்தாலும், என்னதான் உயரம் உள்ளதா இருந்தாலும், என்னதான் சக்தியா இருந்தாலும், அது உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கணும். அப்படியானால் இந்த குதிரை எதை குறிக்கிறது? அதுதான் உங்க சரீரத்தை குறிக்கிறது. உங்க சரீரம் சில நேரத்துல வீரியத்தை காட்டும். அது வேகமா நிமிர்ந்து நின்று உங்களுக்கு எதிராக ஏதோ ஒண்ணு செய்ய வைக்க பார்க்கும். அது தன் சக்தியை போல மற்றவர்கள் பிரதிபலிக்கும். ஆனா என்னைக்கு உங்க சரீரத்தை கட்டுப்படுத்துறீங்களோ, என்னைக்கு உங்க சரீரத்தை கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வந்து அதை இடதுக்கை நான் உறுதியாய் பிடித்துக் கொள்ளுகிறீர்களோ, நீங்களும் விழாதபடிக்கு குதிரையும் ஓடி போகாதபடிக்கு சரியாய் நீங்கள் பிடிக்க பழகிட்டீங்கன்னா உங்க வலது கரம் யுத்தத்தை செய்யும். உங்க வலது கரம் சத்துருக்களை அழிக்கும். உங்க வலது கரம் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும். இந்த மகிமையின் உபதேசம், இந்த அற்புத சத்தியம் உங்களை அவரை போல மாற்றும். எனக்கு இந்த 3 ஆசையும் உண்டு. என்னன்னா, என் ஊழியத்தை சார்ந்த என் ஜனங்க எல்லாருமே சீயோனா மாறணும். என் ஊழியத்தை சார்ந்த ஜனங்க எல்லாருமே தெய்வீக சுபாவம் உள்ளவர்களா மாறணும். என் ஊழியத்தை சார்ந்த எல்லாருமே ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். அதற்காகத்தான் இதெல்லாம் பயிற்றுவிக்கப்படுகிறது, சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்த 3 கிருபைகளை கர்த்தர் கொடுப்பாராக. வடதிசையின் இந்த ஆசீர்வாதம் இன்றும் என்றும் உங்களோடு இருப்பதாக. கண்களை மூடி தேவனை நோக்கி எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? உற்சாகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் இயேசுவின் நாமத்தினாலே.
நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பரமபிதாவே, சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி சூரியன் அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் என்று சொல்லி வேதத்தில் இருக்கிற எத்தனையோ திசைகளில் வட திசையை குறித்து கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவரே பரிண அசுதிரம் எங்களுக்கு வெளிப்படுத்தி அந்த வட திசையின் சீயோனை போல மாற வேண்டும். அந்த வட திசையின் தெய்வீக சுபாவம் வர வேண்டும். அந்த வட திசையின் குதிரை ஏறி ஜெயிக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்பதை கர்த்தர் அழுத்தம் திருத்தமாய் ஆணித்தரமாய் எங்கள் விசுவாசத்தை எழுப்பத்தக்கதாய் சொல்லிக் கொடுத்த நல்ல ரகசியங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோடு இருந்தவர்கள் வளருகிறார்கள், எங்களோடு இருக்கிறவர்கள் முன்னேறுகிறார்கள், எங்களோடு இருந்தவர்களும் இருக்கிறவர்களும் எங்கோ பெருகிவிட்டார்கள். ஆனால் இதோ உம்முடைய பிள்ளைகள் ஆதி நிலைமையில் அப்படியே இருக்கிறார்கள். மற்றவர்களை வளர்த்துவிட்டு தான் வளராமல் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்காகவும் ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இவர்களும் வளருகிறவர்களாய் மாறட்டும், இவர்களுக்கும் அந்த முன்னேற்றம் வரட்டும், இவர்களும் மேலே 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 படருகட்டும். இரண்டாவது சீயோன் வேதத்திலே பரவி இருக்கிறதை போல இவர்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகட்டும். ஆண்டவரே, ஆண்டவர் ஆசீர்வதி சகத நக்கத்துரமலமலத்தர ஆண்டுடைய கரம் தாங்கட்டும். இந்த செய்தி உடைய பிள்ளைகளை சந்திக்கட்டும். இரவில் அல்ல திரைத்தாரும் இந்த வேதத்தை வாசித்து தேவனுடைய வசனத்தை தியானித்து அதனால் உண்டாகிற நன்மையை அனுபவிக்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தரை முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலமும் கர்த்தராகிய இயேசுவின் வருகை பரிந்தும் உங்களோடு இருந்து வடதிசையின் சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர் உங்களை நிரப்புவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.